வந்தே மாதரம் வந்தே மாதரம். இன்று நாடு முழுவதும் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த குடியரசுடைய வரலாறு இந்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். குறிப்பாக 1930 லாகூர் கான்ஃபரன்ஸ், இந்த லாகூர் மாநாட்டத்திலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தலைவர் மகாத்மா காந்தி அவர்களும் மோதிலால் நேரு அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அவர் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்தினார்கள். அதுதான் பூரண சுயராஜ். ஜனவரி 26, 1930, 26 ஜனவரி 1930. இந்த பூரண சுயராஜ் என்பதுதான் பிற்காலத்தில் குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது. 1930 வருடம் ஜனவரி 26 சுதந்திர நாளாக கொண்டாடி இருந்தார்கள். 1947 ஆகஸ்ட் 15 நாம் விடுதலை பெற்றோம். 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது. 2 மாதங்கள் காத்திருந்து 1930 பிரகடனத்தை பூரண சுயராஜ் என்ற வார்த்தையின் நாளை குடியரசாக அனுசரித்தார்கள். அதுதான் இன்று நாம் நாடு முழுவதும் 77 ஆண்டுகளாக இந்த குடியரசு தினத்தை இந்த பார்ப்போற்றும் இந்திய திருநாட்டில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் இந்த சுதந்திரம் கிடைத்தது, எப்படி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது, எப்படி நாடு குடியரசு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாக ஆனது என்பதை பற்றியெல்லாம் இந்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள். ஆனால் இன்று காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களை இன்று கொச்சைப்படுத்தும் விதமாக பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த வரலாற்றை முதலில் பாஜக தலைவர்கள் படிக்க வேண்டும், பிரதமர் மோடி படிக்க வேண்டும், அமைச்சர்கள் படிக்க வேண்டும். இந்த நாடு எளிதாக சுதந்திரம் அடையவில்லை. எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அகிம்சை வழியில் மகாத்மா காந்தியடிகள் இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி தந்தார். அவருடைய யாத்திரை, அவருடைய போராட்டம், அவருடைய அணுகுமுறை பிரிட்டிஷ்காரர்களை கலங்கடித்தது. இதையெல்லாம் தெரியாத பாஜகவும் பாஜக தலைவர்களும் மோடி அரசும் வரலாறு தெரியாமல் வரலாற்று திருப்புகளை செய்து வருகிறார்கள். இந்த குடியரசு தினத்தில் நாம் சபதம் ஏற்போம். 26 தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இந்த தேர்தலில் இருக்கும். காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வரலாறை நாங்கள் வீடுதோறும் எடுத்து செல்வோம். வருகின்ற 1ஆம் தேதி பாத யாத்திரையை துவங்கி இருக்கிறோம். அந்த பாத யாத்திரை என்பது மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்க நினைக்கும் மோடி அரசை எதிர்த்து இந்த பாத யாத்திரை தொடரும். 1ஆம் தேதி சென்னை மண்டலத்தில் கன்னியாகுமரி மண்டலம், கோயம்புத்தூர் மண்டலம், திருச்சி மண்டலம், இப்படி பல மண்டலங்களில் பிரித்து இந்த பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறோம். இன்று சிறப்பு விருந்தினராக எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்கள் வந்திருக்கிறார். அவரை குடியேற்ற வைத்ததில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.